அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 22 இந்தியர்கள் யாரும் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் 26 பேர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டு கொன்றார்கள். குறிப்பாக ஆண்களை நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று அடையாளம் கண்டு கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது தாய்மார்கள் கணவனை கொன்று விட்டாய், என்னையும் கொன்றுவிடு என்று சொல்லும் பொழுது உங்கள் பிரதமர் மோடியிடம் போய் கூறுங்கள் அப்படி என்று திமிராக பேசியதாக தகவல். சில பெண்கள் அவர்கள் நெற்றியில் வைத்திருந்த குங்குமத்தை அழித்து ஒரு கிறிஸ்தவ நண்பர் களிமா அவருக்கு தெரியும் நினைக்கிறேன், அது சொல்லியிருக்காரு, சொல்லி தப்பிச்சிருக்காரு. ஆகையால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேலாக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஏளனமாக பேசியவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முறையில் நல்ல நீண்டதொரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை 2 வீர மங்கைகளிடம் பிரதமர் மோடி அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து இன்றைக்கு உலகத்தில் அவர்கள் 2 பெண்களையும் பெயரும் பிரபலமாக ஆகிவிட்டது. ஒருவர் பெயர் சோபியா குரோஷி, இஸ்லாமிய சகோதரி. இன்னொருவர் பியாமிகா சிங். இந்த 2 வீரமங்கைகளிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காக கூறுகிறேன் என்றால், ஒரு சந்தோஷம். நாம் இந்தியன் என்று சொல்வதில் ஒரு பெருமிதம், ஒரு திமிர். ஆகையால் மீண்டும் ஒரு தாக்குதலை பஹல்காமில் ஏற்படுத்திய பயங்கரவாத தாக்குதலை போல் இந்திய இராணுவத்தை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் பாகிஸ்தான் பார்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்கை கரையோரமாக இருக்கின்ற கிராமத்து மக்களை, அப்பாவி மக்களை மீண்டும் பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு கொன்றிருக்கிறது. இது அவர்களுடைய தைரியம் இல்லை என்பதை காட்டுகிறது. இந்தியாவின் மிலிட்ரி படைகளை அவர்கள் எதிர்கொள்ள இயலாமல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் என்னவென்றால், ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தி, பயங்கரவாத அமைப்பின் தலைவர் உள்பட அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உள்பட அனைவரும் கொன்றுவிட்டதாக ஒரு தகவல். அதை போன்று பாகிஸ்தானும் நமது முக்கியமான நகரங்களை குறிவைத்து அவர்கள் அனுப்பிய ஏவுகணைகள் நம் நாட்டு எல்கைக்குள் நுழைவதற்கு முன்பாக நமது வீரர்கள் அதை வானில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே சுட்டு வீழ்த்தி அழித்திருக்கிறார்கள். அதை நாம் காணொளியில் கண்டு ரசித்தோம், பார்த்தோம். அந்த காயலாங்கடைக்கு போடுவாங்கள்ல ஸ்கிராப், அதை போல் வயல் காடுகளில் கிடைக்கிறது, வயல்வெளிகளில். அது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம். நமக்கு இந்த பக்கம் உயிர் சேதங்கள், கிராம மக்கள், அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்கள். அதை தவிர வேறு நமது இராணுவத்துக்கு எந்த விதமான இழப்பு, நஷ்டேடு, உயிர் சேதங்கள் இல்லை என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதே வேளையில் பாகிஸ்தான் நம்மை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாத ஒரு நாடு. பாகிஸ்தானுக்கு பின்புலமாக சீனா இருந்து செயல்படுகிறது என்பது உலக நாடுகளுக்கு அனைவருக்கும் தெரியும். பாகிஸ்தான் என்பது இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உலக நாடுகள் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்திருக்கிறது.
ஆனால் பாகிஸ்தான் மட்டும் இன்னும் முன்னேறவில்லை. ஏனென்றால் அவர்கள் நமது நாட்டை முன்னேற்ற வேண்டும், நம் நாட்டு மக்களை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. இந்தியாவை சீண்டுவது, இந்தியாவை சுரண்டுவது, இந்தியாவை எப்பொழுதும் வம்புக்கு இழுப்பது, இங்கிருந்து பிரிந்து சென்ற நம் சகோதர நாடுகள் தான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி நம் நாட்டை நினைப்பதில்லை. நம்மளுடைய உடம்பில் ஒரு அங்கம்தான் நமது நாட்டில் உடலில் பல உறுப்புகள் இருக்கிறதல்லவா, கை கால் மூக்கு கண்ணு காது, இதை போன்று நம் உடம்பில் ஒரு பாகம்தான் பாகிஸ்தான் என்று நாம் நினைக்கிறோம். நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள். ஆனால் அவர்கள் நம்மளை, நமது நாட்டையும் நமது மக்களையும் எதிரிகளாக நினைக்கிறார்கள். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இந்தியர்கள், இந்திய இராணுவம் யாரிடமும் வம்பு இழுப்பதில்லை. வம்பு இழுத்தால் வந்த சண்டையை விடுவதில்லை, தானாக சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை. இது இந்தியர்களின் குணம், இந்திய நாட்டின் கொள்கை. ஆனால் அவர்கள் அவருடைய நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லாமல் இந்தியாவை எப்பொழுதும் ஒரு எதிரியாக நினைத்து கொண்டு நம்ம நாட்டையும் நமது இராணுவத்தையும் சீண்டுவதையே அவர்கள் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை எப்பொழுதும் இராணுவத்தை சீண்டக்கூடியவர்கள் இந்த முறை பகல்காம் காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களை, அப்பாவி பொதுமக்களை, சுற்றுலா சென்ற பொதுமக்களை ஈவு இரக்கம் என்று சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த மதம் என்று அடையாளம் கண்டுகொண்டு அது கவனிக்கத்தக்கது. அதே வேளையில் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய இராணுவ தளவாடங்களை தான் இங்கே ஏவி இருக்கிறார்கள், ஒரு முக்கியமாக ஒரு 10 நகரங்களை குறிவைத்து. ஆனால் அந்த தளவாடங்களை இந்திய இராணுவம் வரும் வழியிலேயே வானில் வைத்து அழித்து விட்டது. இப்பொழுது அமெரிக்காவும் ஒரு மாதிரி முழித்து கொண்டிருக்கிறது. என்னடா இது, நம்மளுடைய தளவாடங்கள் வெற்றிகரமாக இல்லாமல் செயலிழந்து விட்டது, இந்தியா செயலிழக்க வைத்து விட்டது என்று ஆச்சரியமாக நம் நாட்டை நோக்கி பார்க்கிறார்கள். இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதே வேளையில் இஸ்ரேல் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கியிருக்கிறது. அந்த இஸ்ரேல் வழங்கிய ஆயுதங்களை வைத்து நம்மை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். நாமளும் இஸ்ரேலிடம் வாங்கிய ஆயுதங்களை வைத்து அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்கிறோம் என்பது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். இதில் என்னவென்றால், சீனா கொடுத்த ஆயுதங்கள் அனைத்தும் செயலிழந்து துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறது என்பது நமது இராணுவத்திற்கும் நமது மக்களுக்கும் சிரிப்பு வரவழைக்கிறது. ஆகையால் அவர்கள் நாட்டின் பொதுமக்கள் மீது நமது இராணுவம் எந்த விதமான தாக்குதலையும் ஏற்படுத்தாமல், குறிப்பாக தீவிரவாத முகாம்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே வேளையில் பாகிஸ்தான் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வரப்போகிறது என்பதை அவர்கள் சூட்சமமாக பப்ளிக்காக தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது இராணுவத்தை அவர்கள் நெருங்கினால், தாக்கினால், நமது நாட்டை தாக்கினால் 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானில் ஒரு துரும்பு கூட அங்கே மிஞ்சாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் வாய் சவடால் வீரனடி என்கின்ற முறையில் அவர்கள் சும்மா என்ன சொல்லுவாங்க, ஜபுர் அப்படி காட்டுகிறார்கள் என்று சொல்வார்களே, அதே போல் எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி பயம் காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கும் அணு ஆயுதம் கூட என்னுடைய கணிப்பு படி பார்த்தா செயலிழந்து துருப்பிடித்து பயன்படுத்த முடியாமல் கரையான் அரித்து இருக்கும் என்று நம்புகிறோம் என்று தோன்றுகிறது. ஆகையால் நம் வருங்காலங்களில் இந்திய மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்திய காற்றை அணிவித்து கொண்டு, இந்தியாவில் உணவருந்தி கொண்டு, இந்தியாவில் காற்றை சுவாசித்து கொண்டு, ஆனால் இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் இந்தியாவை ஆளுகின்ற அரசுக்கு எதிராகவும் சில பேர்கள், சுயநலவாதிகள், கருங்காலிகள், பச்சோந்திகள் அவர்கள் கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மோடியின் செயல் பாராட்டுக்குரியது. குறிப்பாக உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது. ராஜ்நாத் சிங் அவர்களின் திட்டமிடல்
குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது. நாம் என்றும் இந்தியர் என்று நினைத்து கொள்வோம், இந்தியன் என்று கர்வம் கொள்வோம். ஆகையால் 15 நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது தாக்குவார்கள் என்று எல்லோரும் கேலி செய்து நகைத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு இஸ்லாமிய சகோதரி வீரமங்கை சோபியா குரோஷி அவர்கள் தலைமையில் வியாமிகா சிங் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு பெண்களின் குங்குமத்தை அளித்ததனால் சிந்தூர் என்கின்ற ஒரு அடையாள மொழி, சிந்தூர் என்றால் வடநாட்டு மொழியில் பெண்கள் இந்த இடத்தில் நெத்திக்கு மேல் வைக்கும் குங்குமம், அதை குறிக்கின்றது சிந்தூர். அப்படி என்று ஆபரேஷன் அந்த செயல் திட்டத்துக்கு சிந்தூர் என்று பெண்களின் நெற்றியில் ஒரு மங்களகரமான குங்குமத்தின் பெயரை அனுமானுடைய பெயரும் என்று சொல்கிறார்கள் வைத்ததற்கு இந்தியாவுடைய அரசாங்கத்தையும் இந்தியாவுடைய இராணுவத்தையும் நாம் பாராட்டியே தீர வேண்டும். ஆகையால் அனைத்து இராணுவ மக்களுக்கும் வீரமங்கை, குறிப்பாக வீரமங்கை அந்த சகோதரிகளுக்கும் நாம் ஒரு பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்வோம். ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.